வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் A to Z vlog. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு வருஷ அளவாக எனக்கு கொஞ்சம் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் வீடியோஸ் எதுவும் போடலை. முழுக்க எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் நான் பட்ட அனுபவங்களை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4500 அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரும்போது நான் வீடியோஸ் போடுறதை அப்படி சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து அரௌண்ட் 6K ஃபேமிலியாஸ் வரப்போகிறோம். ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் போட்ட வீடியோஸை பார்த்து வந்திருக்கீங்க. ஸோ அது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அதுலேருந்து நான் வெளியே வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டை நான் வந்து போட போகிறேன். நான் இப்போவே வந்து ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன். வீடியோஸோட கவுண்ட்ஸ்க்காகவோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்ஸ்க்காகவோ வாட்சிங் ஹவர்ஸ்க்காகவோ நான் இந்த வீடியோ போடலை. உங்களுக்கு வேண்டாம், நான் பேசுறது பிடிக்கல, நீங்கள் ஸ்கிப் பண்ணி கண்டென்ட்டை மட்டும் பார்த்துக்கலாம். பட் ஃபுல்லாக கேட்டால் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிளியரான கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் இதை வந்து நான் யாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வந்து நான் இதில் சஃபர் ஆனப்போ, இந்த ஹெல்த் இஷ்யூவில் சஃபர் ஆனப்போ நான் தேடி எனக்கு வந்து அதுக்கு பதிலே கிடைக்கல. நான் தேடின வரைக்கும் சோஷியல் மீடியா இவ்வளோ வளர்ந்துருச்சு, இதில் இல்லாத விஷயம் இல்லை அப்படிங்கிறோம். ஆனால் இதுலேயும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தேடும்போது நமக்கு கிடைக்கலங்கும் போது தான் ஓகே, நாம் வந்து இது வந்து நமக்கு தெரிஞ்சதையெல்லாம் நம்ம சொல்லுவோம். எனக்கு தெரியாததும் இதில் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவோம். யாருக்கும் யூஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? ஒரு மந்த் லாஸ்ட் 2024 எனக்கு ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் யார்கிட்டையுமே சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணவே இல்லை. நான் செகண்ட் டைம் கன்சீவாக இருந்தேன். ஏப்ரல் மந்த் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. யாஷிக் வந்து ப்ரீட்டம் ஆகிட்டான். நான் அதோட அப்பவுமே எனக்கு டெலிவரியில் நிறைய காம்ப்ளிகேஷன்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரெக்னன்சி வந்து ஸ்மூத்தாக கொண்டு போகணுங்கிறதுல வந்து நானும் ராஜேஷும் ரொம்ப கிளியராக இருந்தோம். அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இனிஷியலில் இருந்தே பார்த்து எல்லா விஷயத்தையும் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்னோட டெலிவரி ஸ்டோரி, என்னோட செகண்ட் பேபி, இதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்ல போகிறதில்ல. அந்த டெலிவரிக்கு அப்புறமேட்டு அந்த இன்பிட்வீன் அந்த டெலிவரியில் எனக்கு என்னென்ன நடந்ததுங்கிறத மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை பெற்றெடுக்கிறதுலாம் மறுபிறவிம்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் உண்மையாக எனக்கு அந்த கஷ்டம், அதுதான் ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். கிடையாது. அதை விட எனக்கு 1000 மடங்கு கஷ்டம் இந்த செகண்ட் டெலிவரியில், செகண்ட் ப்ரெக்னன்சியில் வந்துருச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவேர்னஸான வீடியோ தான். யாரெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, இல்லை கன்சீவாக இருக்கிறீங்க, இல்லை கொஞ்சம் ஹை பிபியில் வந்து போய்கிட்டு இருக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக தெரிய வேண்டிய, முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் நான் பேச போகிறேன். எனக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அப்பா இவ்வளோ விஷயம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது எல்லாமே நான் வந்து செகண்ட் பார்ட்லவோ இல்லை எனக்கு எப்போ ஓகே இதை சொல்லலாம்னு தோணுதோ நான் அப்போ சொல்கிறேன். என்னோட செகண்ட் ப்ரெக்னன்சி ஜேர்னி, அந்த ப்ரெக்னன்சி இன்பிட்வீனில் நடந்தது தான் நான் இப்போ சொல்கிறேன். அக்டோபர் மந்த் அப்போ வந்து அரௌண்ட் எனக்கு ஒரு 28th வீக், 26, 27 அந்த வீக்கில் வந்து நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன் அக்டோபர் மந்த்து. ஸோ அக்டோபர் 13 வந்து கரெக்டாக எனக்கு என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. நான் அம்மா வீட்டில் தான் இருந்தேன். ஸோ அப்போது வளகப்பெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஈவன் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் இங்கே தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து இது ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கம் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் இங்கே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரீடம் அப்படிங்கிறதுனால செகண்ட் டைம் வந்து நாங்கள் ரிஸ்க் எடுத்துக்க விரும்பல. ஓகே, அம்மா வீட்டில் இருந்து எல்லாருமே இதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க, இங்கே இருங்க. அக்டோபர் 13 வந்து என்னாச்சுன்னா, வீட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் சொல்கிறேன், மேலே வந்து ஒரு பெட்ரூம் போடலாம் மாடியில், அந்த டெரஸில். இப்போ ஈவன் நான் உட்காந்துட்டு இருக்கிறதே அந்த ரூம் தான். ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரூம், அதுக்கப்புறம் வெளியே வந்து சும்மா ஷெட் மாதிரி ஒன்று போடலாம், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் அந்த பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, பயங்கரமாக உக்கரமாக இருந்தது, ரொம்ப சூடாக இருந்ததுனால என்னால் அந்த சூடை வந்து டாலரேட் பண்ணிக்கவே முடியல. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால ஏசியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். அப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து டேபிள் ஃபேன் வச்சு படுத்திருந்தேன். 2 டேபிள் ஃபேன் வந்து நல்லா அப்படி தலைக்கினா ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்து டேபிள் ஃபேன் வச்சுருந்தோம். சீலிங் ஃபேன் ஓடிட்டு இருந்தது. கதவை வந்து நல்லா லாக் பண்ணிக்கிட்டேன். இப்படி தான் இருக்கும், அந்த வென்டிலேஷனே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, கன்சீவாக இருந்ததுனால அடிக்கடி பரண்டாலாம் படுக்க முடியாது இல்லையா. அந்த ஒன் சைடு அப்படியே படுத்திருந்தேன். நைட் ஃபுல்லாக அந்த காற்று இந்த காதுலேயே அடிச்சிருந்துருக்குது. அடுத்த நாள் காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு சிவியராக பெல்ஸ் பால்சி வந்துருச்சு. காலையிலேருந்தே சிம்டம்ஸ் காட்டிக்கிட்டு இருந்தது. பட் எனக்கு இதுதான் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஈவினிங் டைம் பாட்ட ஆயிடுச்சு. அது சண்டே அப்படிங்கிறதுனால என்னால் எந்த ஒரு நியூரோ டாக்டரும் கைனகாலஜிஸ்ட் யாரையுமே பார்க்க முடியல. அடுத்த நாள் தான் வந்து நாங்கள் வந்து நியூரோ டாக்டரையே வந்து பார்த்தோம். எனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டாம், நாங்கள் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலே இருந்துக்கோங்க, இங்கே வந்து நாங்கள் ரூம் தரோம், நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப டேஞ்சர், எப்போ வேணாலும் டெலிவரி ஆகும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க. நான் வந்துட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் சுற்றிட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ரா வேறு நியூராலஜிஸ்ட்டை பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஈரோடு சைடில் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட், கொஞ்சம் ஏஜ், அதனால வந்து சரி ஓகே அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து அவர்கிட்ட போனோம். எங்கன்னா ஈரோட்டில் சவிதா ஹாஸ்பிட்டலில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு செல்வப்பெருமாள்னு. சூப்பர் டாக்டர். எனக்கு அவர் பார்த்ததால எந்த பிரச்சனையும் இல்லை. பார்த்தாரு, இதுதான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, பெல்ஸ் பால்சி தான். நான் கேட்டேன், சார் இந்த மாதிரி வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஸ்டிமுலேட் பண்ணால் ஸ்டிமுலேஷன்லாம்
நர்வெல்லாம் மேலே வச்சா இந்த இடத்துல வந்து அப்படியே மைல்டாக கரண்ட் மாதிரி வைப்பாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க அந்த நர்வில். ஸோ இந்த 7th ஃபேஷியல் நர்வ் வந்து சஃபர் ஆனதுனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த மாதிரி ஸ்டிமுலேஷன் வைக்கும்போது பேபிக்கு எதுவும் சஃபர் ஆகாதுனாங்க. ஆகாதுங்கம்மா நீங்கள் வைங்க அப்படின்னாங்க. ஓகே, நான் மேலே போனேன், அங்கே ஃபிசியோதெரபிஸ்ட் வச்சாங்க. ஓகே சார் ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். என்னோடய நேரம் இது வந்து ஒரே நாள் பெல்ஸ் பால்சி நடந்த அடுத்த நாளில் இந்த விஷயம் நடந்தது. ஆனால் நான் நியூரோ கொடுத்த டேப்லெட் எதையுமே நான் சாப்பிடல. ஏன்னா ப்ரெக்னென்சிலே நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால இது வந்து இன்னும் பேபி ஏதாவது சஃபர் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அந்த டேப்லெட் எதையுமே சாப்பிடல. நியூரோ கொடுத்த ஃபிசியோதெரப்பி அந்த ஃபிசியோ மட்டும் நான் கண்டினியூ பண்ணினேன். அதுவும் ஒரே ஒரு நாள் தான் வச்சேன். அன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபேமிலியில் இன்னொரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, அதனால ஒரு மேபி ஒரு 5-6 டேஸ்க்கு பக்கமாக நாங்கள் எந்த ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டுமே போகலை. அதுதான் இங்கே எனக்கு பெரிய பிரச்சனையாகிடுச்சு. ஏன்னா ஃபிசியோங்கிறது வந்து இந்த பெல்ஸ் பால்சி வந்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months கண்டினியூஸாக வச்சா சரியாக போயிடும். அதுவும் பர்டிகுலராக அந்த ஃபஸ்ட்டு 24 hours அந்த ஃபஸ்ட்டு 3 daysங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னால் அடுத்தடுத்து நியூரோவோட கன்சல்லையோ இல்லை ஃபிசியோவையோ எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 2 time ஃபிசியோ வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த 2 time தான் வச்சேன். ஸோ எனக்கு கைனகாலஜிஸ்ட்டோட ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. அன்றைக்கி வந்து ஒரு செக்கப் இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி போயிருந்தோம். அவங்க போனால் அவங்களுக்கு வாட்டர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறது டேஞ்சரு, அதனால் நீங்கள் வந்து ஒரு 1 week மட்டும் இங்கே இருங்க அப்படின்னாங்க. இந்த பிட்வீனில் என்ன ஆகிடுச்சுன்னா, நான் வந்து திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து எனக்கு RH நெகட்டிவ், அவருக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து வேறு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாறிக்கோங்க அப்படின்னாங்க. அதனால் வந்து நான் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மூவ் ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட டெலிவரி வரைக்குமே நான் அங்கே தான் பார்த்தேன். அந்த கைனகாலஜிஸ்ட் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஈரோடு சுதாவில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம், சுதா ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து வனிதா அப்படிங்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்தாங்க. சச் பியூட்டிஃபுல் மேம். எனக்கு வந்து எல்லா டவுட்டும் நல்லா கிளியர் பண்ணாங்க. எனக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு 1 week வந்து என்னை அங்கேயே வந்து இருக்க சொல்லியிருந்தாங்க. ஒரு 1 week கொஞ்சம் ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுனாங்க, கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் மானிட்டர்லேயே அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்துமே வந்து வாட்டர் லெவல் ஏறவே இல்லை, அப்படியே தான் இருந்தது. சரி மேம் இருந்துட்டு என்னாங்க, ஏர்லினாலும் பரவாயில்ல, குறையாமையாவது அட்லீஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. அப்படியே மெல்லமாக ஒரு 3 weeks வந்து தள்ளிட்டேன். அவ்வளோதான் என்னால் தள்ள முடிஞ்சுது. இல்லை பேபி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் தான் அழுது இல்லை மேம், ஏற்கனவே வந்து என்னோடய ஃபஸ்ட் பேபியே வந்து 30 weeksலேயே டெலிவரி ஆகிடுச்சு. அப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். எனக்கு அதிகமாக வேண்டாம், ஒரு 4 weeks, ஒரு 4 week கொஞ்சம் நீங்கள் தள்ளி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வயிற்றுக்குள்ளே ஊறிட்டாங்கன்னா வெயிட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம கையில் நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே, ஒன்று கிரிட்டிக்கல்ங்கும் போது நீங்கள் எப்போ வேணாலும் டெலிவரிக்கு ரெடியாக இருங்க, எப்போ வேணாலும் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. நானும் இதுக்கெல்லாம் ஓகே ஆகிட்டு தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேப்பில் வந்து இந்த பெல்ஸ் பால்சியை வந்து எனக்கு பெல்ஸ் பால்சி இருக்குது, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கிறனே தவிர எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பேபி மேலே தான் இருந்தது. ஓகே, நம்ம நல்லபடியாக டெலிவரி பண்ணிட்டோம்னா அப்புறம் கூட நம்ம இதை பார்த்துக்கலாம், இப்படி ஒன்று சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப்பில் இருந்தேன். அப்போ வந்து டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு இந்த மீதிய கதையெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். டெலிவரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 week ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்படி இப்படின்னு ஒரு 1 month என்னால் வீட்டுக்கே வர முடியல. டெலிவரி ஆனதுலேருந்தே ஒரு வீட்டுக்கே வர முடியல. November 6 டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு December 15 வரைக்கும் ஃபிசியோ நான் வைக்கவே இல்லை. 1 or 2 times சுதா ஹாஸ்பிட்டலில் அப்பப்போ மட்டும் வச்சேன். ஏன்னா அது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லையா, ஸோ எல்லாமே இருக்குது. அங்கே ஃபிசியோதெரபிஸ்ட்டில் அங்கே போய் நான் வச்சேன். அங்கே இருக்க நியூராலஜிஸ்ட்டையும் நான் கன்சிடர் பண்ணேன். பட் அவங்க கொடுத்த டேப்லெட்டையும் நான் சாப்பிடலை. தப்பு என் சைடாக என்னென்னு தெரியலை. பட் அவங்க கொடுத்த டேப்லெட்டை சாப்பிடல. ஏன்னா அப்போ வந்து பிரஸ்ட் மில்க் வந்து ஏதாவது பிரஸ்ட் ஃபீடிங்கில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கான நம்ம நியூராலஜிஸ்ட் கொடுத்த டேப்லெட்டும் சாப்பிடல. ஆனால் எல்லா டாக்டருமே சொன்னது, எல்லா நியூரோ டாக்டரும் சொன்னது வந்து என்னதுன்னா ஃபிசியோதெரப்பி மஸ்ட், அதில் தான் இது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இதெல்லாமே வந்து சும்மா அடிஷ்னல் சப்ளிமெண்ட்ரி தான். உங்களுக்கு மெயினாக வந்து நியூரோவில் தான், இது ஃபிசியோதெரப்பியில் தான் சரியாகும். நானும் ஓகே ஹோப்பில் ஃபிசியோ வச்சுட்டேன். December 15 அப்புறமேட்டு நான் ரெகுலராக நான் ஃபிசியோ மட்டுமே வைக்க ஆரம்பித்தேன். December, January, February, அட்லீஸ்ட் February லாஸ்ட் வரைக்குமே ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் டெய்லி ஃபிசியோ நான் வச்சுட்டே இருந்தேன். January லாஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒசூரில் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் தான். பட் அவங்க வந்து ஆயுர்வேதிக்கில் பண்ணுற ஃபிசியோதெரபிஸ்ட், ஆயுர்வேதிக் டாக்டர். அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஆன்லைன்லேயே கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டேன். அந்த மெடிசன்ஸ் வாங்கின நேரமோ என்னமோ அதை சாப்பிட்டதுலேருந்து கொத்தாக முடி கொட்ட ஆரம்பிச்சிது. February லாஸ்ட்டில் நினைக்கிறேன், February மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். முடி வந்து நார்மலாக கொட்டுற அந்த அளவை தாண்டி பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயமாக எடுத்துருச்சு. இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக எனக்கு முடி கொட்டி சொட்ட ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அழுகையே வந்துருச்சு. போச்சு, முடியும் போச்சு, எல்லாம் நம்மளுக்கு போச்சு, மூஞ்சும் போச்சு, அப்படி என்னென்னமோ எனக்கு தாட் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அந்த மெடிசன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ணி அதோட வீரியம் வந்து எனக்கு ஒரு 2 மாதத்துக்கு இருந்தது. பயங்கரமாக முடி கொட்டுது, இன்னமும் கொட்டுது. எல்லா நாளும் கிடையாது, பட் ஒரு சில நாள் பயங்கரமாக கொட்டுது. என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, அந்த இதில் வந்து மரநெல்லிக்காய், இப்போ சீசன் தானே, மரநெல்லிக்காய் வந்து டெய்லியும்
ஒரு 6-7 காய் எடுத்துகிட்டு வந்து அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு கட் பண்ணி ஜூஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு வடிகட்டி ஒவ்வொரு டம்ளர் குடிச்சிட்ருக்கேன். கசப்பு தாங்கவே முடியல, இருந்தாலும் நல்லது அப்படிங்கும்போது என்னால் அதை டேரெக்டாக எடுத்துக்க முடியல, அதனால் இப்படியாவது குடிக்கலான்னு குடிச்சிட்ருக்கேன். பட் மரநெல்லிக்காய் ஜூஸ் குடித்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த இடத்துலாம் வந்து நல்ல க்ரோத்து நல்லாவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல முன்னே எனக்கு இந்த அளவுக்கு முடியே கிடையாது, இந்த இடத்துலாம் அவ்வளோ அழகாக எனக்கு முடி வளர்ந்துருக்குது. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே நான் மறந்துட்டேன். பெல்ஸ் பால்சி வந்து முடி கொட்டி சொட்டையாகி தொண்டையெல்லாம் வாயெல்லாம் அவ்வளோ புண்ணு கொட்டி போச்சு. அந்த மெடிசன் சாப்பிட்டதோட எஃபெக்டாக இல்லை என்னோடய பாடி ஃபுல்லாக இருக்க இம்யூனிட்டியெல்லாம் குறைஞ்சி போச்சா என்னன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ டிப்ரெஷனோட உச்சத்துக்கு போயிட்டேன். இப்போ வரைக்கும் இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அப்போல்லாம் என்னோடய வேலையே 24 மணி நேரமும் ஃபோன் எடுத்து என்னை வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏதாவது டெவலப்மெண்ட் நம்மக்கிட்ட தெரியுது, அதை நம்ம ஃபேஸில் ஏதாவது தெரியுதாங்கிற மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். அப்போது நாளுக்கு நாள் என்னோடய நிலைமை ரொம்ப மோசமாகிக்கிட்டே இருந்தது. அப்போது வந்து ஃபிசியோ கண்டினியூவாக வைக்க ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த சைடு தான் எனக்கு சஃபர் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த வாயெல்லாம் எப்படின்னா ரொம்ப இந்த பக்கம் இழுத்துட்டு போகும். இந்த கண்ணெல்லாம் இவ்வளோ பெருசுக்கு இவ்வளோ பெருசுக்கு இப்படி இருந்தது. வாய் பேசினா இப்படி தான் போகும், மூக்கு விரிக்க முடியாது, காதை ஆட்ட முடியாது, இப்படி பண்ணால் இந்த நர்வெல்லாம் எதுவுமே தெரியாது. இது வரைக்குமே வந்து எனக்கு நல்லா சஃபர் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் நியூரோ டாக்டர் சஃபர் ஆகிருந்தது. இருந்தாலும் நியூரோ கன்சல்ட் பண்ணாமையே ஃபிசியோவில் வைக்க திருச்செங்கோட்டில் வேறு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சேன். வேலவன் அப்படிங்கிற ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டில், வேலவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சேன். எனக்கு ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் அவரும் வச்சு விட்டார். பட் எனக்கு வந்து என்னென்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஏன் இவ்வளோ உங்களுக்கு டெட் ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கப்புறமேட்டு தான் காட் கிரேஸ் நான் வந்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய சவிதா ஹாஸ்பிட்டலில் பேக் சைடில் இருப்பாங்க, நல்லசாமி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் பாரத் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அங்கே சமது அப்படிங்கிற ஒரு சார்கிட்ட நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு செல்வபெருமாள் சார்கிட்ட பார்த்ததில் வந்து இந்த பிரச்சனை இல்லை, ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் அங்கே வந்து உட்காரதுக்கு இடம் கிடையாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். அந்த ஒரே இஷ்யூக்காக சரி ஓகே நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமது சார்கிட்ட பார்த்தேன். அது என்னோட ஒரு ரிலேட்டிவ், என்னோட அத்தை ஒருத்தவங்க, அவங்களும் அந்த நர்வ் ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளம்க்கு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் போனேன். அவங்களும் போனாங்க. ஒரு 1 வீக் நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணுமா, கொஞ்சம் ஸ்டீராய்ட்ஸ்லாம் கொடுக்கணும், அது கொஞ்சம் பிளாக்கேஜ் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நர்வ்லாம் நல்லா ப்ராப்பரான சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு 1 வீக் வந்து நான் இருந்தேன், ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டேப்லெட்ஸ் இல்லையா இல்லை அந்த இன்ஜெக்ஷன்ஸ் இல்லைன்னு தெரியல, மூஞ்செல்லாம் புத்துன்னு வீங்கிக்கிச்சு. அவ்வளோ பெருசுக்கு மூஞ்சி வீங்கி இருந்தது. அது டெலிவரி ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51-52 இருந்தனாலும் ஒரு 58-59 வரைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன் வித்தின் ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே. அதுக்கப்புறமேட்டு இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்வெல்லிங் எல்லாம் அப்படியே நாள் ஆக கொஞ்சம் வத்திச்சு. ஈச் அண்ட் எவ்ரி 15 days ஒன்ஸ் இன்னமும் சார்கிட்ட போயிட்டு தான் இருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் தெரியல. இன் பிட்வீனில் வந்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய KMCHக்கு போயிட்டு அங்கேயுமே ஒரு சில நியூராலஜிஸ்ட்லாம் பார்த்தோம். பட் நான் இப்போ ஈரோட்டை கம்பேர் பண்ணும்போது அவங்க ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் அங்கே போனேன். பட் அங்கே சாரோ அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் பேசுகிறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை, அதனால் நான் வந்துட்டேன். ஸோ பெல்ஸ் பால்சி அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாகவே, அதாவது இங்கேருந்து ஏதோ ஒரு நர்வ் வருமா, 7th ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நர்வ் சஃபர் ஆகிறதுனால ஐப்ரோ ரைஸ் பண்ண முடியாது, ஐ க்ளோஸ் பண்ண முடியாது, இந்த இடத்த வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாது. இப்போவுமே நீங்கள் எனக்கு பார்த்தா இந்த கண்ணு பெருசாகவும் இந்த கண்ணு சின்னதாகவும் தெரியும், பட் அப்படி கிடையாது. இது நார்மலாக இருக்க சைடு, இது சஃபரான சைடு. இப்போ நான் பேசினாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாய் இப்படி ஆகுதோ அது இந்த பக்கம் வந்து ஆகாது, கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாக தான் இருக்குது. என்னால் காற்று இந்த பக்கம் ஹோல்டு பண்ணி வைக்க முடியும், இந்த பக்கம் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஸ்டில் நான் பெல்ஸ் பால்சியில் தான் சஃபர் ஆகி இருக்கேன். காட் கிரேஸ் ஏதோ இந்த அளவுக்கு 4 பேர்த்துக்கிட்ட முகத்தை காட்டுற அளவுக்காவது இப்போ எனக்கு ஓரளவுக்கு ஓகே ஆகிடுச்சு. பட் இது இன்னும் எப்போ வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகுங்கிறது தெரியலை, ஆகுமானும் தெரியலை. பெல்ஸ் பால்சி அப்படிங்கிறது யாருக்கு வேணாலும் வரலாம், முகவாதம் தான். அது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நார்மலாக நம்ம செய்யக்கூடிய ஒரு டே டு டே ஆக்டிவிட்டி கூட செய்ய முடியாது. ஈவன் நீங்கள் சாப்பிட்டா கூட சாப்பாடு ஒரு பக்கமாக வாயில் போகும், ஒரு பக்கம் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், பேச முடியாது, எழுத்து வச்சு வாயை பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அது. இதுவும் ஒரு வகையான வாதம் தான். யார் வேணாலும் சஃபர் ஆகலாம். குறிப்பாக நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அந்த சமயம் நீங்கள் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். நாம் சொல்கிறோம் ஏசியில் போட்டுக்கிறோம் குளுன்னு இருக்கிறோன்னு, பட் அந்த ஏசியை விட அந்த சில்னஸான காற்று இதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். நாள் ஆக 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 நான் ரொம்ப வீக் ஆக சின்னதாக அந்த காற்று போனோடனையும் அது வந்து எனக்கு அந்த நர்வ் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்துருச்சு. எப்போல்லாம் வந்து ரொம்ப லாங் ட்ரைவ் பண்ணுறீங்க, நல்லா சில்லுன்னு காற்றடிக்கிற மாதிரியான ஏரியா பண்ணிங்கன்னா யாருக்கு வேணாலும் பெல்ஸ் பால்சி வரும், அந்த நர்வ் சஃபர் ஆகிடுச்சுன்னா.
அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் ஏசி போடுறது கிடையாது, ஃபேன் போடுறது கிடையாது. ரொம்ப பயந்து இருந்த ஒரு மாதம் அதுவே எனக்கு பயங்கர டிப்ரெஷன் கொண்டு போச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. காதில் வந்து எப்பயுமே பஞ்சு வச்சுக்கோங்க. ட்ராவல் டைமில் வந்து காதை வந்து ஓப்பனில் விடாதீங்க. காது திருப்பியும் காற்றுல சில்லுன்னு காற்று போகும்போது எகெயின் அந்த நரம்பு வந்து உங்களுக்கு பாதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது கியூர் ஆகாதுன்னு சொன்னாங்க. பெல்ஸ் பால்சி வந்துருச்சு. பெல்ஸ் பால்சின்னு மட்டும் கிடையாது, ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாமே வந்துருச்சுன்னா வித்தின் 3 ஹார்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு நியூரோ டாக்டரை பார்த்து அவங்க கொடுக்குற அந்த ஸ்டீராய்டோ சம்திங் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவாங்கங்கிறாங்க. அதை போட்டுட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சஃபர் ஆகாது அப்படிங்கிறாங்க. ப்ளீஸ் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு திடீர்னு வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு திடீர்னு பேரலைஸ் ஆகிடுச்சு, கை காலில் ஒரு பக்கமாக இழுத்துக்கும், வாதம்னு சொல்லுவாங்க, முகவாதம். இது வந்து முகம் அதனால முகவாதம், பெல்ஸ் பால்சி, ஃபேஸ் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கெலாம் சொல்கிறாங்க. பாடியை பேரலைஸ் ஆகிடுச்சுலாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி ஆகிறாங்க அப்படின்னா வித்தின் 3 ஹார்ஸ்க்குள்ளே நம்ம ஒரு நியூரோ டாக்டரை பார்க்குறது பெஸ்ட்டு. இல்லை அப்படிங்கும்போது கண்டினியூஸாக ஃபிசியோ மூலிமா நம்ம சரி பண்ணிடலாம். பட் எக்ஸசைஸ் எகைன் அண்ட் எகைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். நான் எக்ஸசைஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் என்னோட டெவலப்மெண்ட் இவ்வளோ தான், ரொம்ப டெட் ஸ்லோவாக தான் இருக்குது. இது ஓரளவுக்கு க்யூர் ஆகட்டும், ஃபுல் ஃப்ளெஷ்டான வீடியோவாக போடலான்னு பார்த்தேன். பட் இது எனக்கு எப்போ க்யூர் ஆகுன்னு தெரியல. பிகாஸ் அக்டோபர் மந்த் வந்து இப்போது ஏப்ரலே முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் 30 நான் இதை அக்ஷய திருதி அன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். பட் எனக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியல. பட் இப்போ வரைக்குமே நான் இதில் சஃபர் ஆகி தான் இருக்கேன். இன்னுமே ஒரு சில ஐடியா இருக்குது, வேறு டாக்டரை பார்க்கலாம், அவங்களோட கன்சல்ட்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்டில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டெய்லியும் ஃபிசியோ வச்சுட்டு தான் இருக்கிறேன். ஃபிசியோக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் எதுக்கு என்ன பண்ணாலும் பண்ணலினாலும் ஃபிசியோக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலராக ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு அமௌண்ட் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேசஸ் டிஃபர் ஆகுது. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியான அமௌண்ட் வாங்குறாங்க. பட் காசு ஒரு பக்கம் செலவானாலும் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறது, அங்கே பேஷண்ட்டை பார்க்குறது, நாமளும் ஒரு பேஷண்ட்டாக இருந்துட்டு வர்றது ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்குது. நம்ம உடம்பு தான் வந்து மிகப்பெரிய கடவுள். அந்த உடம்பை நம்ம நல்லா பார்த்துக்கல அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு பணம் சம்பாரிச்சோம்னாலும் அது பத்தாது. பெல்ஸ் பால்சி வந்த புதுசில் வாயெல்லாம் ரொம்ப இழுத்துக்கிட்டு இருந்தது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு டேப் மாதிரி போட்டு ஒட்டி விடுவாங்க. அந்த டேப் அவ்வளோ சீக்கிரமாலாம் ஃபேஸ்லேருந்து எடுக்க முடியாது. எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது போராடுவேன். அப்போ எல்லாமே மனசு சொன்னது, நீ ஸ்ட்ராங்காக இரு, எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறதுல தான் நான் இருந்தேன். மனசில் 1000 கவலைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த மனநிலையில் நான் யோசித்தது, குழந்தைக்கு இதோட தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என் மனசில் இன்னும் நிறைய ஓடிக்கிட்டு இருந்தது. வெளியே காட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்போ பாரு மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். கடவுளோட புண்ணியத்தில் ஏதோ இந்த அளவுக்கு சரியாயிருச்சேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். பெல்ஸ் பால்சி வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ண வேண்டியது நியூரோ டாக்டர் தான். நியூரோவில் சரி பண்ணிடலாம், அக்குபஞ்சரில் சரி பண்ணிடலாம், தென் வர்மாவில் சரி பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறையா மெத்தட் சொல்கிறாங்க. பட் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம், நம்ம பாடி எதை சப்போர்ட் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த டைமை தாண்டிட்டோம் அப்படின்னா என்ன மாதிரி தான் ரெக்கவரிங் டைம் ரொம்ப எடுத்துக்கும். கண்டிப்பாக இது வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய ஒன்று தான். பட் எனக்கு அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு. இதோட அதிகபட்சமான டைமே 3 மாதம் தான் சொல்கிறாங்க. 3 மாதத்துக்குள்ளே சரியாயிடுங்கிறாங்க. பட் நான் இப்போ ஒரு 6 மாத அளவாகவே நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நியூரோ டாக்டர் தான். அதுதான் ஃபஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நம்ம செய்யணும். நியூரோ டாக்டர் வந்து இப்போ நியூரோக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த நர்வுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபிசியோ கண்டினியூ பண்ண சொன்னால் நம்ம ஃபிசியோ கண்டினியூ பண்ணலாம். நாம்பளாக ஃபிசியோ வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. என்னோடய சுச்சுவேஷன் அன்றைக்கி ஏபி சீரீஸாக இருந்ததுனால என்னால் அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசிக்கவே முடியல. என்னை பற்றி எனக்கு யோசிக்கிறதுக்கான டைம் அங்கே கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரியும், இவங்களை பார்த்தா நல்லாயிருக்கும், எனக்கு இப்படி இருந்தது, நீங்கள் கேள்விப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இந்த நர்வ் பெல்ஸ் பால்சி பற்றி இருந்தது அப்படின்னா அதையும் ப்ளீஸ் கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோவில் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சியோட என்டையர் ஜேர்னியை பற்றி நான் சொல்கிறேன். அதை பற்றி இப்போ யாரும் எதுவும் கேட்க வேண்டாம், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க. முழுக்க அதுவும் ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ தான். அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும், எதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்படி நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்குங்கிற மாதிரியான A to Z எல்லா டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் பெல்ஸ் பால்சி பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் பெல்ஸ் பால்சின்னு போட்டு பாருங்கள். அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்சியில் அவ்வளோ பெரிய ஒரு லெசன் கற்றுக்கிட்டு என்னெல்லாம் ஆகக்கூடாதோ அதெல்லாம் ஆகி நான் இன்றைக்கி வந்து சும்மா அப்படியே ஒரு பொம்மையாட்டம் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஸோ அதுக்கான தைரியம் என்ன எனக்கு வரலை. அதை இப்போ சொல்லலாமா என்னங்கிறதும் எனக்கு தெரியலை. ஹோப் எல்லாமே நல்லபடியாக நல்லா ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு என்னோடய நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்கேன். நான் உங்களே சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன்.